முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் சமரன். இப்போ நாம் இருக்கிற இடம் சென்னை மெரினா. அதாவது 21 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஷோவை தான் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் சென்னையில். அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியிருக்கிறாங்க. உண்மையிலேயே மெரினாவில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 21 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் நடந்த மிகப்பெரிய வான் சாகசமாக இந்த ஏர் ஷோவை பார்க்க முடியுது. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக சென்னையில் நடத்தப்பட்ட இந்த வான் சாகச நிகழ்வு நேற்று சென்னை மெரினா பீச்சில் நடந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இரும்பு கம்பிகள் இருக்குது இல்லையா, இதன் மூலயமா தான் மக்களுக்கு நின்று பார்க்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருந்தது. இந்த இரும்பு கம்பிகளை வச்சு ஸ்கொயர் மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் பல இடங்களில் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. இதில் மக்கள் நின்று மாநில நடந்த சாகசங்களை பார்த்தாங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த நெருக்கடிகள், அதாவது கவர்மெண்ட் எதிர்பார்த்தது என்னமோ ஒரு 10 லட்சம் 13 லட்சம்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்தது, இங்கே இருக்கக்கூடிய கடை வைத்திருப்பவர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேலான மக்கள் வந்தாங்க. இது கவர்மெண்ட்டே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் இங்கேருந்து வெளியேறி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது இங்கேருந்து மெரினாவிலேருந்து ஜெமினி பிரிட்ஜு கிட்ட போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2லிருந்து 3 மணி நேரம் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நேற்று நடந்து முடிஞ்சது. பட் இன்னுமே இது கிளியர் பண்ணாமல் இருக்குது. சென்னை மெரினா இப்போ குப்பை கூலமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது சென்னை மெரினாவில் அந்த வான் சாகசம் நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மண்ணில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு மது பாட்டில் உடச்சி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கண்ணாடி துகள்கள் மெரினாவில் பல்வேறு இடங்களில் இருக்கிறதா இங்கே கடை வச்சிருக்க வியாபாரிகள் சொல்கிறாங்க. செருப்பு இல்லாமல் இந்த மண்ணில் நடக்க முடியறது கிடையாது. இந்த மாதிரியான பாட்டிலை உடச்சி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தம் செய்யணும்னா எப்படியும் ஒரு 2லேருந்து 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, நேற்று இவங்க எல்லாருமே இங்கே கடை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே அவங்களுடைய வியாபாரங்கள்லாம் முடிஞ்சிட்டதுனால கடையை அகற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மெரினாவில் நீங்கள் நேற்று நடந்த அந்த வான் சாகசத்தை தொடர்ந்து இப்போது சுத்தம் செய்கிற பணியை தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிரேன்கள் மூலமாக இங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடந்து வருவதை பார்க்கலாம். இந்த 5 பேர் மரணத்திற்கான முக்கிய காரணமாக மக்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நேற்று பண்ண இந்த வான் சாகசத்திற்காக இங்கே சென்னை கார்ப்பரேஷனாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், அவங்க செஞ்சு கொடுத்த உதவிகள் பத்தலை அப்படிங்கிறது தான் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. குடிநீர் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 கேன் மட்டும்தான் இங்கே வச்சுருக்குறாங்க. அந்த ப்ளூ கலர் கேன் உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், மெரினாவில் அந்த மண்ணை தாண்டி நம்ம அந்த ரோட்டுக்கு வரும்போது கேன் வச்சுருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கூட அந்த கேன் பத்தாது. ஆனால் நேற்று இந்த மக்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தது, மெரினாவுக்கு வான் சாகசம் பார்க்க வந்த மக்களே கிட்டத்தட்ட 20 லட்சத்தை தாண்டுங்கிறாங்க இங்கே கடை வச்சுருக்கிறவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறத தவறிட்டாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயது முதியவர்கள்லாம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று 102லேருந்து 103 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சிருக்கு. அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கிற அந்த டென்ட்டை நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பான டென்ட்டு அமைச்சிருக்கிறாங்களே தவிர மக்கள் எல்லாம் வெயிலில் நின்று தான் இந்த வான் சாகசத்தை 3 மணிலேருந்து 4 மணி நேரம் நின்று பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கு. அதில் பல பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகி நாக்கு வறண்டு போய் ஹார்ட் அட்டாக் தான் இறந்துருக்கிறாங்க பெரும்பாலானவங்க. இந்த வான் சாகசம் நடைபெற்ற போது கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணமாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மக்கள் எல்லாரையும் அந்த சதுர வடிவிலான அந்த கேட் போட்டு அதில் தான் நின்று பார்க்க விட்டுருக்குறாங்க. அந்த வழியும் ஒரு பாதை வழியாக இருந்திருக்கு. அதுலேருந்து வான் சாகசம் முடிஞ்ச உடனே வெளியேறணும்னு நினைக்கும் போது வெளியேற முடியலை. ரெண்டாவது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி சிஎம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறாருங்கிறதுனால எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இந்த சைடு. அதனால் மக்கள் நினச்ச நேரத்தில் வெளியேற முடியாமல் எல்லாருமே கூட்ட நெரிசலில் மாட்டியிருந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மக்களை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிஎம் இந்த இடத்த விட்டு போகணுங்கிறதுக்காக, முக்கியமான அஃபீஷியல்ஸ் போகணுங்கிறதுக்காக. ஸோ அதனாலேயே கூட்ட நெரிசல் அதிகமாச்சு அப்படின்னு மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சென்னை குடிநீர் வாரியம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 9 தண்ணி கேன் மட்டுமே இங்கே வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. வரிசையாக வச்சுருக்கிறாங்க. இந்த 9 தண்ணி கேனுமே
காலையிலேயே முடிஞ்சிட்டதா இங்கே இருக்க மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட ஆரம்பித்து 1 ஹவர்லேயே தண்ணி முடிஞ்சிருச்சு, குடிக்கிற தண்ணி. அது இல்லாமல் ஆம்புலன்ஸுமே இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஆம்புலன்ஸ் தான். அது எந்த வகையில் பத்துங்கிறது தெரியல. தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூடுவாங்க அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கணும். அதை எடுக்க தவறியதுனால தான் இந்த 5 உயிர் போயிருக்கிறது மக்கள் வருத்தம் தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இறந்தவங்க 5 பேருமே உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவேன்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. அவங்க எல்லாம் நல்ல ஆக்டிவாக இருந்தனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. வரும்போது இந்த மயக்கத்தினால, வெயிலின் தாக்கத்தினால தண்ணி கிடைக்காம கூட்ட நெரிசலில் தான் அவங்க மயக்கம் ஏற்பட்டு இறந்ததாகவும் அந்த குடும்பத்தினர் தெரிவிக்கிறாங்க.